இன்சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் முகிலீஸ்வரி, சித்தா பிசிஷியன், ஆதி சித்தா கிளினிக், மயிலாடுதுறை. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பிசிஓடி, அதாவது சினைப்பை நீர்க்கட்டி. இப்போ காமனா மோஸ்ட் ஆஃப் தி விமனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். இதனால தான் இப்போ முக்காவாசி லேடிஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்க்கும் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பிசிஓடி தான் மேஜர் இஷ்யூவாக வராங்க. ஏஜ் அட்டன் பண்ண ஸ்டேஜ்லேருந்தே வராங்க. டீனேஜர்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி இது காமனாக அஃபெக்ட் ஆகிறதே டீனேஜர்ஸ். இவங்களுக்கு எதனால இது வருது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி லேடிஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, சிக்கன் நிறைய சாப்பிட்றது, ஃப்ரைட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அன்டைமில் சாப்பிட்றது, டைமுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறது, அப்புறம் எக்ஸசைஸ், யோகா அதெல்லாம் நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் தெரியாமல் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் கூட வரலாம். இப்போ எதனால வருதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்தால் இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு மேஜர் ஆஃப் த ரீசன் வந்து பிசிஓடினால தான் இர்ரெகுலர் பீரியட்ஸே வர ஆரம்பிக்கும். எப்படின்னா ஒரு 2 months வரைக்குமே பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அடுத்து வந்தால் 1 month ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒரு 2 months கேப் இருக்கும், மறுபடியும் வராமல் இருக்கும். இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம கன்சல்ட் பண்ணிடணும். இது இல்லாமல் முகத்தில் அவங்களுக்கு வந்து ரோமங்கள் அதிகமாக வளர்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ், ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓவர் வெயிட் வரும், பாடி வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்கும் பாடியில். இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு சிம்டம்ஸாக பார்க்கலாம். இந்த பிசிஓடிக்கு நம்ம ஹோம் ரெமடிஸாக நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு நம்ம வரப்போகிறோம் அப்படின்னா, சித்த மருத்துவ ஆலோசனைக்கு வரப்போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலையே மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம சரி செய்ய பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயே நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, மாதுளப்பழம் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஃபார் விமன் இன் எனி கேட்டகரிஸ். மாதுளப்பழமை தோல் நீக்கிட்டு உள்ள அந்த ஒயிட் லேயரோடையே நீங்கள் சாப்பிடலாம். இது இல்லாமல் செவ்வாழைப்பழம், மாதுளை அண்ட் செவ்வாழை வந்து டெய்லி நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வரலாம் இந்த பிசிஓடிக்கு. இது இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இது இல்லாமல் நம்ம மெடிசன் ரிலேட்டடாக வரணும் அப்படின்னா, கருப்பு உளுந்து தான் பெஸ்ட்டு. ஏஜ் அட்டன் பண்ண ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டே உளுந்தங்களி தான் கொடுப்பாங்க. நம்ம முன்னோர்கள் ஆரம்பத்துலேருந்தே பெண்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்குமே உளுந்தங்களி நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ண அந்த கொஞ்சம் காலம் வரைக்கும் தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். பெண்கள் வந்து நிறைய உளுந்தங்களி சேர்த்துக்கிட்டா இந்த பிசிஓடியை நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸு, சிக்கனு இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உளுந்தங்களியில் நிறைய நல்லெண்ணெய், கருப்பட்டி விட்டு நம்ம டெய்லி சாப்பிடலாம். மாதுளை, செவ்வாழை, நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது இல்லாமல் பூங்கார் அரிசி வந்து பெஸ்ட் ஃபார் விமன். பூங்கார் அரிசி, உளுந்து இது கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம இந்த பிசிஓடி பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பிசிஓடி நம்ம ப்ரொலாங்டாக இதை வந்து நம்ம க்யூர் பண்ணாமல், இல்லை அது ஏசிம்டமேட்டிக் சிம்டம்ஸே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம ஃபைப்ராய்டு யூட்ரஸாக வர சான்ஸ் உண்டு. கருப்பை நார் திசு கட்டின்னு சொல்லக்கூடிய ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர சான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நார் திசு கட்டி, யூட்ரஸ் லேயர், அந்த லேயரில் வரக்கூடிய கட்டிகள் தான் வந்து நார் திசு கட்டின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்க்கு ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்னா, நம்ம பிசிஓடிக்கு பார்த்த ஹோம் ரெமடிஸே தான் மெயின். நம்ம ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் ரெமடிஸில் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் வாழைப்பூ தான் மெயின். நான் அதுக்கு சொன்ன மாதிரியே வாழைப்பூ ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்டு. வாழைப்பூ, ஃப்ரூட்ஸில் பார்க்கும்போது மாதுளை, செவ்வாழை இது எல்லாமே எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் நிறைய சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸில் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, பப்பாளி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதில் சேஞ்ச் பண்ணது இல்லாமல், உங்களுக்கு சித்தா மெடிசன் ரிலேட்டடில் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஹோமில் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு அடுத்து மெடிசன் லெவலில் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, சித்தா மெடிசனில் நான் சொன்ன மாதிரி பிசிஓடிக்கு பார்த்த மாதிரியே கலர்ச்சிக்காய் இருக்குது. அது ஒரு காமனான மெடிசன் தான். கலர்ச்சிக்காய் நமக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. கலர்ச்சிக்காய் நம்ம சாப்பிடலாம். இது இல்லாமல் பெஸ்ட் யூட்ரைன் டானிக்காக இருக்கக்கூடிய அசோகப்பட்டை நம்ம சாப்பிடலாம். அது குடிநீராவோ கஷாயமாவோ நம்ம சாப்பிடலாம். குமரி லேகியம் சாப்பிடலாம். இது எல்லாமே, இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் பெஸ்ட்டாக கேட்கக்கூடிய மெடிசன்ஸ். இது இல்லாமல் இன்னும் பெஸ்ட்டான மெடிசன்ஸ் வேணும் அப்படின்னா, இன்னும் மருத்துவ ஆலோசனை இது பற்றின, பிசிஓடியோ இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பற்றின மருத்துவ ஆலோசனை இதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க. ஆதி சித்தா கிளினிக்லேருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க.